இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக உங்களையும் அறியாம உடன்பிறப்புகளை சேர்ந்தவங்க நீங்க பல பேர் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. ஆனா லிஸ்ட்ல உங்க பேர்லாம் இருக்கும். ஆமா, உங்க எல்லாருக்கும் அடுத்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நீங்க முதல் படியை தாண்டிட்டீங்க, உடன்பிறப்பு ஆயிட்டீங்க இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. வா, கமான், வந்துரு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறார். போலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த புது உடன்பிறப்புகள், மூத்த உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல, பழைய உடன்பிறப்புகள், வேண்டாம் போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னா, அப்படித்தாங்க ஒருத்தன் போனான்ப்பா, அவன் நல்ல மனுஷங்க, அப்பாவியா உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாரு, நம்ம போனா ரொம்ப சந்தோஷப்படுவார் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னதுக்கு லபுக்குன்னு இப்படி போட்டுப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அதனால கிட்டலாம் யாரும் போயிடாதீங்க, கூப்பிடுறாருன்னா தூரத்துலேருந்து அப்படின்ற மாதிரி கை காமிச்சுட்டு அங்கேயே இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணிக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவம் அந்த மாதிரி. அதனால எலெக்ஷன் டைம் ஆனால் அப்படித்தான், உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற டைம்ல போய் கூட்டத்தில் நின்று வாழ்க அப்படின்னு கத்துனீங்கன்னா அந்த நாயை தூக்கி வெளியே போடுறா அப்படின்ற மாதிரி டீலும் பண்ணுவாங்க. அதனால பார்த்து அலர்ட்டா இருந்துக்காங்க. புது உடன்பிறப்புகளுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு 10-15 நாளாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மேடை பேச்சுகளை நீங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு. உங்களுடைய இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் தோன்றி உரையாற்றி விட்டார். ஆமாங்க, என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போட்டு நாங்கள் இறக்கியிருக்கிறோம். அந்த திட்டத்தின்படி உங்க எல்லாருக்கும் வீடு தேடி வந்து குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிபி, சுகர், ரத்த அழுத்தம், அதுதானே அது பிபின்றது, ரைட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈரல், கிட்னி, லிவரு. கிட்னின்னு ஒன்று பயப்படாதீங்க, இது கவர்மெண்ட் ஸ்கீம். ஆமாம், கிட்னி, லிவர்லேருந்து எல்லாமே குடல் குந்தாணி வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு தீவிரமாக டெஸ்ட் செஞ்சு உங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே மருத்துவ முகாம்கள் அப்படின்ற மாதிரி நடத்த போகிறோம். இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்துச்சு இல்லை, போன ஆட்சியில். அதையே தான் நாங்கள் வேற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அதே வண்டியை தான் வேற கலரில் பெயிண்ட் அடித்து புது பஸ்ஸாக உங்கள் ஊருக்கு விட்டுருக்குறோம். ஆமாம், அதனால நலம் காக்கும் ஸ்டாலின் வருகிறார் உங்களை தேடி. ஆமாம், அதுக்காக எப்படி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணாரோ அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களே டாக்டர் கிட்ட போட்டுக்கிட்டு ஸ்டெத்தஸ்கோப்லாம் மாட்டிக்கிட்டு அவரே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உதய் லபக்கு லபக்குன்னு கேட்குதுப்பா, நீ வேணா ஒரு தடவை கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கிடையாது, முறையாக கல்வியை முடித்து மருத்துவர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் உங்களெல்லாம் செக் பண்ண போறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்றைய மேடையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லாம வராங்க இல்லையா, அவங்கள நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, அவர்களை என்ன சொல்லணும் அப்படின்னா மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு தான் இனிமேல் சொல்லி பழகணும். நீங்க இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க பேர் என்னது, பேஷண்ட் வந்திருக்காங்களா, நோயாளி வந்திருக்காங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே நர்சம்மா ஏற்கனவே கொஞ்சம் கடுப்பில் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு பேஷண்ட்னு சொல்லாதீங்க, மருத்துவ பயனாளர்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க, சொல்லுவாங்க மருத்துவ பயனாளர்கள்னு. அவங்க அதுக்கப்புறம் கூலாக சொல்லுவாங்க. அதில் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் நின்று எப்படிலாம் மக்களை அழைக்கணும், எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், எப்படி போய் அவங்களை சந்திக்கணும், எப்படி மக்கள் முன்னாடி என்னை பெருமைப்படுத்தணும். ஒரு முதலமைச்சராக 4.25 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறேன், உங்கள் கட்சி தலைவராக நான் இருக்கிறேன், என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், நான் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த மாதிரி போயிட்டு எல்லாரும் வேலை செய்ய பார்க்கலாம், போங்க 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 அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, இன்னும் மற்ற ஆட்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. எல்லாரும் உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் ஆரம்பித்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புறீங்க, நான் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு டே 1 மங்களகரமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்க மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தேனியில் ஆண்டிப்பட்டியில் அந்த திட்டத்துக்கான துவக்க விழா நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மகாராஜன், எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், இவங்க 2 பேரும் தான் அந்த திட்டத்தை துவங்கி வைத்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அங்கு அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அதுதான் நம்ம டியூட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. போய் அப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அப்படியே பார்க்கறாரு. பார்க்கும்போது அவருடைய நெஞ்சை உரைய வைத்த ஒரு நிகழ்வுங்க. பதறிட்டார், அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டார் மனுஷன். என்னன்னா, பேனர்ல போட்டோ போடலீங்க, மரியாதை செய்யல. என்ன அது எம்எல்ஏ போட்டோ போட்டிருக்கிறீங்க, அந்த மகாராஜன் போட்டோவை போட்டிருக்கிறீங்க, இந்த தங்க தமிழ்ச்செல்வனுடைய போட்டோ எம்பி நான் ஏன் போட்டோவை போடல, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் மேடையில் நிற்கிறாரு. மேடையில் நின்னா அப்படியே வரிசையாக மக்கள் வராங்க. அது ஒரு இது மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, அதாங்க வர மக்களுக்கு அதை கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எதையோ ஒன்று கொடுப்பாங்க திமுக அப்பப்போ, அப்படி ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அது ஒரு அட்டை. அந்த அட்டையை பாருங்க,
எம்எல்ஏ கொடுக்குறாரு. எம்பி இல்லை நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஷேரிங் கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ அவரை டீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை முற்றி போய் முட்டா பயல ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உரசல்கள் மேடையிலேயே நடந்தாங்க. திட்ட உதவி வழங்கும் அட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கையில் இருந்து கொடுக்காமல் புடுங்கியதோடு தன்னை முட்டாள் என்று திட்டுவதாக கூறி தங்கத்தமிழ்ச்செல்வனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பதிலுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் கடும் வாக்குவாதம் செய்து இந்த வீடியோ தாங்க இன்னைக்கு மொரட்டு வைரல். அதுல பாருங்க, நடுவுல வந்து கலெக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு சங்கட்டம். இதுல யார சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. 2 பேர்ல யாரு கொஞ்சம் கம்மி சில்லறத்தனமான ஆளோ அவங்க கிட்ட வேணா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம், நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையா போலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டவங்க மாதிரி தெரியல. எங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு அப்படி மேடையில் நின்றுட்டு இருக்கிறாரு அந்த கலெக்டரு. இவங்க 2 பேரும் இதை முடிச்சுட்டு தானா நான் அந்த நிகழ்ச்சியை முடிப்பேன் அப்படிங்கிற மோட்ல இறங்கிட்டாங்க. டே 1 மங்களகரமா ஆரம்பிச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களை பெருமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதுக்கு நல்லா படுத்திட்டாங்க. ஏற்கனவே ஐயா சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. மத்தளத்துக்கு 2 பக்கம், சரி விடுங்க, அடிக்கடி அதை வேற சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு தான் வந்து ஒரு மெல்லிய குரல்ல நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். கெடுத்துப்பட்டீங்கல்ல, கொஞ்சம் முன்னேறி வந்தால் போதும், விட்டு வைக்கிறதில்ல. இப்படி எதனா பண்ணி அவருடைய மூடை அப்செட் பண்ணிட வேண்டியது. அப்படி என்ன சண்டை உங்க 2 பேருக்கும்? அப்படி ஒரு ஆக்ரோஷம் ஊரே வேடிக்கை பார்க்கும்போது 4 பேர் வந்து இப்படி பிடிச்சி இழுத்து தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மேடையிலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி 4 பக்கம் கவரை கட்டி டிங் டிங் டிங்னு மணி அடிச்சு நடுவில் இருக்கிற கலெக்டரை அப்படியே ரெப்ரி ஆக்கி இவங்க 2 பேருக்கும் குத்து சண்டையே வச்சிருக்கலாம் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அப்படியே வெட்டச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. ஃபைட்டு மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தர் கன்ஃபார்மா இன்னைக்கு மருத்துவ பயனாளர், இல்லையா 2 பேருமே பயனாளராக இருப்பாங்க. மக்கள்லாம் சேஃபு, பயனாளராக வந்தவங்க எல்லாம் ஆடியன்ஸ் ஆயிருப்பாங்க. இங்க நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வந்தவங்க வந்து மருத்துவ பயனாளராக இருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது. வெளியே போனதுக்கு அப்புறம் 2 பேர் பிபியும் செக் பண்ணி பார்க்கணும். மருத்துவ பயனாளராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் போயிட்டு ஒரு நல்ல டாக்டரோ இல்லை நர்சம்மாவோ பார்த்து பிபியை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க என்று இந்த நேரத்தில் நான் அந்த 2 மூத்த தலைவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 பெரிய மனுஷங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சின்ன பசங்க கூட ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு மிட்டாயை கொடுத்தா மேடையில் சரி கொடுத்துட்டாங்க, சரி சாப்பிட்டு போட்டோம், சோகம்லாம் இருக்கும், இருந்தாலும் சரி போ அப்படின்னு நின்றுவாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு. அந்த பேப்பரை யார் கொடுக்குறதுன்னு சொல்லி 2 பேர் சண்டை போடுறீங்களேப்பா. சண்டை போடலாங்க, தப்பு கிடையாது, ஒரு டீசெண்டாக போடுறது இல்லையா? திமுக இதுக்கு முன்னாடி சண்டையே நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தோப்பு வெங்கடாசலம் ஒருத்தர் வந்து சேர்ந்தாருங்க கட்சியில். அவருக்கும் திமுக அமைச்சருக்கும் நடுவில் இப்படித்தான் ஒரு சின்னதாக ஒன்று நடந்துச்சு. அவர் எவ்வளோ மென்மையாக பார்க்க கியூட்டா அழகா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்களேன். நான் சொல்லிக்கிறேன், இருங்க கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அப்புறம் குறுக்கிடுறீங்க? அது வேண்டாங்க, இருங்கங்க. என்ன நீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை, பேசுங்க. இருங்க தோப்பு, நான் சொல்லிடுறேன். தோப்பு நான் சொல்றேன்ல, இருங்க தோப்பு, தோப்பு இருங்க, நான் பேசுறேன் தோப்பு. எவ்வளோ ஒரு மாதிரி சாஃப்டா இருக்காங்க. அந்த மாதிரி சாஃப்டான முறையில் நீங்க வந்து விவாதிக்கலாமே அப்படின்றது தான் என்னை மாதிரியான பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. எப்படியா டே 1லயே உங்களை நம்பி இப்படி ஒரு திட்டத்தை உங்ககிட்ட கொடுத்து போய் மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று தான் உயர்நீதிமன்றத்தில் அதுவும் சீஃப் ஜஸ்டிஸே உத்தரவு போட்டாரு, இந்த மாதிரியான அரசு திட்டங்கள்ல தலைவர்களுடைய உயிரோடு இருக்கிற தலைவர்களுடைய பேரை வைக்கக்கூடாது, உங்களுடன் ஸ்டாலின் அந்த இடத்துல வரக்கூடாது, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு அந்த இடத்துல வரக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்க வந்து வேற ஏதாச்சும் பொதுவான பேரை பயன்படுத்தலாம், மற்றபடி திட்டத்துக்கு தடை இல்லை அப்படின்லாம் சொல்லி ஜட்ஜ் ஐயா சொல்லியிருக்காரு. அதையும் மீறி இவங்க வந்து இல்லைங்க, நாளைக்கே ஒரு திட்டத்தை நாங்கள் இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த திட்டத்தை பிளான் பண்ணி தான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துட்டு நிகழ்ச்சி இருக்குது இல்லை, இதை பிளான் பண்ணி தான் நேற்று மதியானம் அப்பீல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஐயா அவசர வழக்காக இதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கே ஒரு தீர்ப்பு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லி திமுக வழக்கறிஞர்கள் போய் நிற்க, அவசர வழக்காலாம் எடுத்துக்க முடியாது, கிளம்புன்னு சொல்லி ஜட்ஜையை அமுச்சு விட்டாரு. இப்போ வரைக்கும் அது வந்து தடையில தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன தைரியத்தில் வந்து மீண்டும் நலம் காக்கும் ஸ்டாலின்னு சொல்லி அந்த பேர்லேயே இவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா, அப்ப அவ்வளோ படிப்பு படிச்சு இவ்வளோ பெரிய ஜட்ஜா இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜை அவங்க என்ன மரியாதை? கேளுங்கய்யா கேளுங்க.
நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஜட்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு படிச்சிருப்பீங்க? அப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்க படிப்புக்கும் என்ன மரியாதை? பாத்தீங்களா, உங்களை மீறிட்டாங்க, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லி இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து புகார் அளிச்சிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டத்துக்கு தடை இல்லை, இது ரூல். உயிரோடு இருக்கவங்களுடைய ஆக்சுவல் பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஐயா சர்டிஃபிகேட்ல வேற எதனா பேர் வச்சிருக்காரா என்னவோ? என் பேரு இது இல்லை, என் பேரு வேற, இது சும்மா நாங்களா கூப்பிட்டுக்கிறது ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போய் சமாளிச்சிருவாரு எனக்கு தெரியல. ராஜதந்திரங்கள் என்ன வேணா இருக்கலாம், அதை நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.